ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் வெங்காயத்தை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். இப்போ கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தயிர், அரை கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச மட்டனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதி வந்ததும் அரிசியை போட்டு 20 நிமிஷம் தம்மில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.